ஹலோ மக்களே, வெல்கம் டு படம் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூவி ரிவ்யூ 2024 ரிலீஸ் ஆன அமெரிக்க த்ரில்லர் படமான டோன்ட் மூவ். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய மலையை காமிக்கிறாங்க ஏரியல் வியூவில். அதுக்கு அடுத்த ஷாட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெட்டை காமிக்கிறாங்க. அந்த பெட்டில் 2 நபர்கள் இருக்காங்க. ஒருத்தருடைய பேர் அவங்க தான் கதாநாயகி. அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இரிஸ். அவங்களுடைய பக்கத்தில் அவருடைய ஹஸ்பண்ட் தூக்கிட்டு இருக்காரு. பட் இவங்க ஃபோக்கஸ் பண்ணது என்னமோ கதாநாயகியை மட்டும்தான். அவங்க என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு கப்பல் போல் இருக்கிற ஒரு பொம்மையை ஒரு சொப்பு ஜாமா அப்படின்னு கூட சொல்லலாம், அதை பார்க்குற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. திடீர்னு அவங்க பெட்ல இருந்து எழுந்து ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கிட்டு அவங்களுடைய காரில் உட்காந்து ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறாங்க. பயணம் பண்ணக்கூடிய அந்த ரோடு அப்படிங்கிறது சுற்றி அடர்ந்த காடு. இவங்க மட்டும் அந்த கார் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளை எப்படி யோசிக்க வச்சிட்டாங்கன்னா, என்னடா தூங்கிட்டு இருந்தா திடீர்னு கார் எடுத்து எங்கேயோ போகிறாளே, அதுவும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அடர்ந்த காடு, அதுக்குள்ளே இருக்கிற இந்த ரோட்டில் எங்கே போகிறாங்க இந்தம்மா அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க வச்சது. அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு கார்லேருந்து இறங்கி ஒரு மலை மேலே ஏறுறாங்க. அந்த பாதை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. பெரிய பெரிய அந்த பாறாங்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கல்லெல்லாம் தாண்டி ஏறி நேராக மலையுடைய உச்சிக்கே போகிறாங்க. மலையுடைய உச்சிக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு மரம் இருக்குது. மரத்துக்கு கீழே ஒரு சின்ன பையனுடைய ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்து, அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டிருக்கு, அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அப்படியே சோகத்திலேயே பார்க்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த ஃபோட்டோவை அப்படியே அதே இடத்துல வச்சுட்டு அந்த மலை உச்சிக்கு போனாங்க இல்லைங்களா, அந்த மலை உச்சியுடைய எட்ஜ் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இனிமேல் வாழ பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த அவங்க நிற்கிறாங்க, ரெடியாக இருக்காங்க குதிக்கிறதுக்காக. அந்த இடத்துல ஒரு ஷாட்டு காமிப்பாங்க பாருங்கள், மேலே டாப் வியூலேருந்து என்னமோ நம்மளே குதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மலையிலேருந்து. அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் அந்த மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய ஆழமான பள்ளத்தாக்கு. இவங்க தான் ரொம்ப உச்சியில் இருக்காங்க. அப்படி அவங்க குதிக்கலான்னு நிற்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி ஒரு நபர் வராரு. அப்படியே கேஷுவலாக வராரு. அவர் எந்த சீரியஸ்னஸுமே இல்லை அவருக்கு. அதாவது என்னப்பா நம்ம குதிக்க போகிறாங்க, போய் காப்பாற்றலாமே, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கேஷுவலாக வராரு. நீ கிளைமேட் செம்மையாக இருக்கல, நீ கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக பேசுகிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அவருடைய குடும்ப கஷ்டம், சோக கதை, சொந்த கதை அதெல்லாம் இந்த கதாநாயகி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கதாநாயகியுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க பையன் இறந்து போயிட்டாராம். அவருடைய சமாதி தான் அங்கே இந்த மரத்துக்கிட்ட இருக்குது. அதனால தான் அங்கே ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அவங்க பையன் எப்படி இறந்தா, எதுக்காக இறந்தா அப்படிங்கிறது இவங்களுடைய சொந்த கதை, சோக கதையை அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நபருமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரிப்பா நான் கிளம்புறேன், இப்போ நீங்கள் ஏதோ பண்ணுறதா இருந்தீங்களே இங்கே நின்று, அது நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாங்கிறது போயிடுறாரு. இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ இவர் இவ்வளோ பேசிட்டாரு, இல்லை வேணாம், நம்ம அடுத்த நாள் பார்த்திக்கலாம், அடுத்த நாள் நம்ம செத்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அந்த நபரையே ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நபரை ஃபாலோ பண்ணதுமே அவரு திரும்பி பார்க்குறாரு, என்னை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்தும் அப்படியே போகிறாங்க. அதாவது இந்த பெண்மணி இந்த கதாநாயகி எங்கே அவங்களுடைய காரை நிறுத்தியிருந்தாங்களோ அந்த காரு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே இந்த நபருடைய காரும் அவரு நிறுத்தியிருக்காரு. சரின்னு 2 பேரும் அந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா பாயனை சொல்லி கிளம்புறான்னு பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பாயன்னு சொல்லிட்டு அந்த நபர் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி போய் உட்காந்துடுறாரு கிளம்புறதுக்காக. அந்த நேரத்தில் இந்த கதாநாயகி அவங்க வந்த காரை ஓப்பன் பண்ணலான்னு டோரை ஓப்பன் பண்ணால் அவங்களுடைய டோர் ஓப்பன் ஆகலை. ஏன்னா அவர் ஒட்டினா மாதிரியே நிப்பாட்டியிருக்காரு காரை. டோரை திறந்தா லைட்டாக தான் கேப்பு கிடைக்குது, உள்ளே போகிற மாதிரியான வழி இல்லை. அப்போது அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஐயோ ரொம்ப சாரிங்க, தெரியாமல் நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த காரை விட்டு இறங்குறாரு. காரை விட்டு இறங்குனதுமே இல்லாமல் கதாநாயகி கிட்ட ஒரு கொடையோட கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்காரு. கிட்ட நெருங்கினதும் ஒரு சம்பவம் பண்ணாரு பாருங்க. இதுக்கு அப்புறம் அரங்கேறிய அந்த திடுக்கிடும் சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எங்கேயோ போகும்போது கடைக்கோ ஆஃபீஸுக்கோ எங்கேயோ போகிறீங்க, திடீர்னு சில நபர்களால் கடத்தப்படுறீங்க, இல்லை ஒரு சிங்கிள்
நபரால் கடத்தப்படுறீங்க, இல்லை உங்களை வந்துட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, கொலை செய்ய போகிறாங்க, எதுவாக இருந்தாலுமே சரி, நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட என்ன இருக்கணும்? கத்தி, கன்று, அவங்கக்கிட்ட அட்டாக் பண்ணுறதுக்கான பொருள்கள், அதையெல்லாம் தவிர்த்து முதல்ல அவங்கக்கிட்ட உடம்புல தெம்பு இருக்கணும். கை தூக்கி அவனை அடிக்காவது தெம்பு இருக்கணும். ஓகேங்களா? தெம்பு இருக்கணும். கை கால் வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவங்களால ஓடவும் முடியும், ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஆனால் உங்களால் கையும் வேலை செய்யாது, உங்களுக்கு கையும் வேலை செய்யாது, காலும் வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாது, வெறும் கண்ணு மட்டும்தான் அசைக்க முடியும். அப்படின்னா நீங்கள், அதாவது மொத்தத்தில் நீங்கள் கோமாவில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மூளை வேலை செய்யும். சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களால் கேட்க முடியும். சுற்றி என்ன நிகழுது அப்படிங்கிறது உங்களால் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் உங்களால் எந்த ஒரு செயல், எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ண முடியாது. அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த நபர்கிட்ட இருந்து தப்பிப்பீங்க? இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் முழுசாக என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அந்த நபர் என்னதான் செஞ்சார் அந்த கார் கிளம்புற இடத்துல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் போய் படத்தை பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ் டப்பிங்கில் இல்லை. உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தியில் பார்க்கலாம், அப்படி இல்லைனா இங்கிலீஷில் பார்க்கலாம், இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. ஸோ இந்த படத்தில் அவ்வளோ பெரிய ஒன்றும் கதைலாம் கிடையாதுங்க. வெறும் இருக்கிறதே 4 கேரக்டர் தான், 4 கதாபாத்திரங்கள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதுலேயே அவங்களால எந்த அளவுக்கு அந்த படத்தை கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. பட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னாக்கா இது மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி மூவியாக இருக்கும், ரொம்பவே சஸ்பென்ஸாக இருக்கும். அப்படிலாம் ரொம்பவே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்லாம் போகாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றுமே இருக்காது. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போகிறான்னாக்கா அவனுடைய டெஸ்டினேஷனே அவன் வந்துட்டு ரீச்சே பண்ணல, அதுக்கு நடுவில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படமே. அதுலேயே 2 கேரக்டர் தான் வருவாங்களே சொல்லப்போனால். ஸோ அந்தளவுக்கு இது மிகப்பெரிய ஒன்றும் கதைலாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? நீங்கள் அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்க வேணாம். ஏதோ படத்தை பார்க்கணும், 1.5 மணி நேரம் எப்படி டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடவே பார்க்கலாம். அந்தளவுக்குலாம் வந்துட்டு அடல்ட்ஸிலாம் எதுவுமே கிடையாது சொல்லப்போனால். பட் வெட்டு குத்து, ரத்தம் தெரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரியாலிட்டியாக இருக்குது. ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைகளை தவிர்த்துடுங்க, அவங்கெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு இந்த மூவி ஓஹோ ஆஹா அப்படிலாம் கிடையாது. பட் டைம் பாஸுக்கு பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே போல் மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதே போல் வீடியோஸை கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைங்க. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்ருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி. இதே போல் சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.